get racks every day. She fuck with me now, I told her to leave. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cave. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and dry like a race. You sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hi guys, welcome back to DCT YouTube channel. ஐயோ கிளைமேட்லாம் வேற லெவலில் இருக்குங்க. பட் இருந்தாலும் குளிருது, செம்மையாக நடுங்குது. சரி ஓகே, இப்போ என்னாச்சுன்னா எல்லா பிளேஸ் சுற்றி பார்த்தாச்சு. எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்கல, நம்ம பிளான் பண்ணதில் பாதி கேன்சல் ஆகிட்டு ஒரு 4-5 பிளேஸ் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் வாங்க டிசைட் பண்ணிட்டாங்க பசங்க. சரி போகிற வழி தான் இருக்குன்ட்டு சாக்லேட் வாங்கிட்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லேக்கிட்ட போயிட்டு போட்டிங் போகிற பிளான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போட்டிங் பிளான் கேன்சல் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆகிடுச்சு. நிஜமாக டைம் 5:30 தாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியல, ஆனால் நிஜமாக டைம் 5:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு லேக்கிட்ட போயிட்டு எந்த பிளான் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே நம்ம இறங்கியே ஆகணும். இருட்டுறதுக்குள்ளே இறங்குறது வாய்ப்பில் எப்படி இருட்டில் தான் இறங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருட்டில் தான் இறங்கி ஆகணும் இருக்குது. இன்றைக்கி சம்பவம் இருக்குது இன்றைக்கி ஏதோ இருக்குது. அதான் எப்படியாச்சும் பத்திரமா புள்ளைய கொண்டு போய் கீழே சேர்த்துரு அப்படின்ற விதம் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு 6 to 7 கீழே இறங்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் என்னாச்சுன்னா டிராஃபிக். அதான் நான் சொன்னேன்ல, நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும்னு சொன்னேன்ல, அதேமாரி தான் நடந்துச்சு. இன்றைக்கி டிராஃபிக்கால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு 5 to 6 o'clock நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கியிருந்துருக்கலாம். டிராஃபிக்காக எனக்கு சம்பவம் ஆகி போச்சு. நைட்டு எப்படியாச்சும் பார்த்து பத்திரமா பொறுமையாக சேஃபாக இறங்கிட வேண்டியதுதான். வேகமே வேண்டாம், அழகாக நம்ம வந்த கார் இருக்குது, காருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு சேஃபாக கீழே இறங்கிட வேண்டியதான். லைட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, லைட் இல்லை, ஸோ பார்த்து சேஃபாக தான் இறங்கி ஆகணும். அடுத்த கடை நடவடிக்கை சாக்லேட் ஷாப் தான். சாக்லேட் ஷாப் போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லேக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன பிளான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சாக்லேட் வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே எப்படி என்ன டைம் எடுக்க போகுதுன்னு தெரியல. எப்படி நம்ம பசங்க சாக்லேட் ஷாப்பில் நுழைஞ்சு போனால் எப்படியும் டைம் ஆக்கிடுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எவ்வளோ டைம் ஆக போகுது என்னன்னு தெரியல. அங்கே பர்ச்சேசிங் டைமை பொறுத்து தான் லேக்கில் என்ன ஏதுன்ட்டு பிளான் பண்ண முடியும். சரி ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு சாக்லேட் ஷாப்பில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய், டாடா. ஒரு வழியாக சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே கடை கொடைக்கானலில் கோடை சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். இதான் வந்து கொடைக்கானலில் ஃபேமஸான சாக்லேட் ஃபேக்ட்ரியா. கார் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி நின்றுச்சுங்க. டொப்புன்னு எல்லாம் இறங்கி உள்ளே விட்டாருங்க. நீ வந்தாவா வராட்டா போடா, எனக்கு சாக்லேட் தான் முக்கியம், என்னை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு இங்கே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் மெயினாக வந்தேன். சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு நான் சொன்னால ஃபர்ஸ்ட்டே நம்மளுக்கு நேரமே சரியில்லை. பாதி பாக்ஸ் எம்டியாக தாங்க இருந்துச்சு. நம்ம நேரம் போல அது. நான் கேட்டேன், என்ன சார் பாக்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குன்னு கேட்டேன். இன்னும் 1 hour ஆகும் சார், சாக்லேட்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்து அடுக்கிறது இன்னும் 1 hour ஆகும், ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வந்து ஸ்டார்ட் பண்ணானுங்க. நானும் இப்போ முடிப்பானுங்க அப்போ முடிப்பானுன்னு பார்த்தேன். முடிக்கிற மாதிரியே தெரியல. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்ற பேர் நிறுத்தவே மாட்டானுங்க. நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கானுங்க. ஒரு லெவலில் முடிச்சுட்டு பாக்ஸை பேக் பண்ணும்போது எனக்கு லைட்டாக நிம்மதியாக வந்துச்சுங்க. நல்லா ஒரு லெவலில் போயிட்டு கீழே சிட்டிங் கடைக்கு வெளியே உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு எங்கேருந்து கூட்டம் வந்து தெரியல, டப்பு செம்ம கூட்டம் ஆகிடுச்சு கடை. அக்கா முதல்ல எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோன்ற மைண்ட் வைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாக்லேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்னென்னா ஜெல்லி சாக்லேட்டு, ஜெல்லி மாரியே சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் கொடைக்கானல் அவங்க கூட்டம் வரும் கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கூட்டத்தை கருதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது மேலேயும் 1 kg இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு அவங்க கரெக்டாக பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 1 kg 600 அதுமாரி ப்ரைஸ் அவங்க கரெக்டாக 1 kg 600 கரெக்டாக அவங்க ப்ரைஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லா இதுலேயுமே எல்லா ஃப்ளேவர்லேயும் எப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு இதில் வந்து அவங்க கேஜ் ப்ரைஸ் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சது ஒயிட் சாக்லேட் தான். ஸோ நான் ஒயிட் சாக்லேட் நிறையா வாங்கிட்டேன். ஸோ அங்கே 200 வெரைட்டிஸ் மேலே சாக்லேட் இருந்துச்சு. நான் போய் ஒன்று கேட்க முடியல, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் இவனுக்கு முடிச்சுட்டு வருவானுங்க போகணும். பாக்ஸாக அடிக்கிட்டே இருக்கானுங்களே, வரமாட்டானுங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்போ இவனுக்கு வந்து எப்போ நம்ம கிளம்பி இன்றைக்கி அப்போயே முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு தான் என்னாலும் இன்றைக்கி நைட்டு தான் இறங்கி ஆகணுன்ற மாதிரி டிசைட் பண்ணி நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி அமைதியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே காய்ஸ், சொன்ன மாரி சாக்லேட் ஷாப்பில் லேட்டாக தான் ஆச்சு. ஸோ அதனால் பிளான் பண்ணி போட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோம். சரி போட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு சரி கீழே இறங்கலாம், டைமிங் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருட்டலை, சரி ஓகே கீழே இறங்கலான்னு பிளான் பண்ணால் லேக் போய் ஷாப்பிங் இருக்காங்க. ஷாப்பிங் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. லேக்கு சைக்கிள் ஓட்டலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இன்றைக்கி நடந்து மூச்செல்லாம் எனக்கு இறக்குது.
இல்லை சைக்கிள் ஓட்டினா என்ன நிலம ஆக போகுதுன்னு தெரியல. நல்லா பண்ணதாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும், அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் காலில் இருந்து சுற்றி முடியலை, ஒரு நேரே ஆயிடுச்சு பாடி. இது எப்படி தெரியுமா இருக்கு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டும் போது என்ன நடக்குமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இருட்டு தான், நைட்டு தான், என்னானாலும் நீங்கள் நைட்டில் தான் இறங்கி ஆகணுன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன், என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ என்ன அவசரப்படுற, நீ அவசரப்படுற மாதிரிலாம் உனக்கு விட முடியாது, நீங்கள் நைட்டு தான் நீ இறங்கி ஆகணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். சரி ஓகே, வாங்க போய் சைக்கிளை ஓட்டுவோம். நண்பர்களை சைக்கிள் எடுத்து விட்டோம். சைக்கிள் எடுக்கும்போது கரெக்டாக 45 மினிட்ஸ் நீங்கள் சுற்றிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை, லேக்கை சுற்றிட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சைக்கிளை கொடுத்தாங்க. சைக்கிளை பற்றி சொல்ல தேவையில்ல, சைக்கிள் எப்படி சொல்கிறது, சூப்பராக செம்ம டேமேஜாக இருக்குது சைக்கிள். ஆடுதுங்க, டக்குன்னு ஆடுதுங்க, செயின்லாம் வேறு கைட்டி போகுதுங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, லேக்கை சுற்றிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைமிங் தரோம் அப்படின்னாங்க. லேக்கை சுற்றுறோம் 2 கிலோமீட்டர் லேக்கு போகுது, 3 கிலோமீட்டர் தாண்டி. ஆனால் பசங்க கூட ஜாலியாக பண்ணாதான் இருந்துச்சு. ஆனால் சைக்கிள் ஓட்டும் போது சுற்றியும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட பாடி கண்டிஷன் சரியில்லை, காலை சுற்றி மோசமாகிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை லைட்டாங்க, இந்த ட்ரிப் ஆரம்பிச்சிருந்தே எனக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால் எதுவுமே ஏற்றுக்கல. அந்த குளிருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகல, ராங்கான டைமில் வந்துட்டோம் போல. இப்போ அங்கிட்டு போனோம், நம்ம அங்கிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம நிலம் முடிஞ்சு போச்சு போல. இதில் வேற நான் சைக்கிளை வாங்கி ஓட்டும் போது ஸ்டாண்டுலாம் கீழே வந்து வேற எதுவும் பண்ணாகி போச்சு. பொறுமையாக போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் சைக்கிள் எடுத்த உடனே இருடா அவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுறேன்னு அடிச்சு முடிச்சு ஏறி நின்று மெரிச்சு போனேங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 100 மீட்டர் போகிறதுக்குள்ள மூச்சு அரைச்சி போச்சு. இதுக்காடா அம்புட்டு மிதிச்சு வந்து எல்லாரும் கேட்குற நிலைமை காய் போச்சு. சரி வீடியோ இதோட இங்கே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்டைமில் கொடைக்கானல் இறங்கும் போது 2 பேர் விரைச்சே என்ன ஆச்சு, குளூரில் என்ன ஆச்சுன்றதா நெக்ஸ்ட் வீடியோ. சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ காய்ஸ், பாய், டாடா.